விஜய் அவர்களுடைய ஜனநாயக திரைப்பட ஆடியன்ஸ் அப்படிங்கிறது இப்போ மலேசியாவில் சிறப்பாக நடைபெற்றுருது. நிறைய பேர் வந்து ஆடி லான்ச்சில் வந்து பேசியிருக்காங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்துட்டு நெல்சன் அவர்கள் ஆடி லான்ச்சில் என்ன பேசினார் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிறதுல பேசினதே ரொம்ப ஃபன்னியாக பேசினது நெல்சன் அவர்கள் தான். நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம். ஸோ விஜய் அவர்களோட கடைசி படம் சொன்னபோது நான் விஜய் வந்துட்டு பார்த்தா நேரில் பார்க்கலான்னு நினச்சி சொல்லி மலேசியா வந்தால் அவர் வந்து சிங்கப்பூர் போயிடுறாரு, எங்கே இருக்கிறாருன்னு நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து ஃபன்னியாக சொன்னார். அதுக்கடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த ஒரு அரங்கத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஃபுட்பால் மைதானம் மணிக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. அவ்வளோ க்ரௌடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஒரு மனுஷனுக்காக அந்த மணிக்கு வந்து சொல்லிட்டு. ஸோ கப்பு முக்கியம் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு அரசியலை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு சொல்கிறாரு. 2026 நம்ம விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆசைப்படுறாரு. அதை இன்டெரக்டாக வந்து தான் இந்த மணிக்கு வந்து சொல்லி வந்து தான் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அதுக்கடுத்து ரொம்பவே நர்வஸாக தான் தலைவன் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பேசிகிட்டு இருந்தான். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த ஒரு படத்தில் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க, பூஜா ஆக்டே நடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பூஜா ஆக்டேன்னு சொல்லிட்டு பூஜா ஆக்டே மேம்ங்கிறாரு. ஸோ சும்மா வந்து ஃபன் பண்ணணும் பண்ணுறால நர்வஸாக பண்ணுறான்னு தெரில. ஸோ இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து ஓடணும் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதே மணிக்கு இந்த ஒரு படம் வந்துட்டு விஜய் அவர்களோட கடைசி படம் வந்துட்டு சொல்கிறாங்க. அது வேண்டாம், இது கடைசி படமாக வேண்டாம் அந்த மணிக்கு வந்து தான் சொல்கிறாரு. இன்னும் வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒப்பீனியன் வந்து தான் தெரிவிச்சுட்டு முடிச்சிட்டாப்புல. ஸோ 3 பிரதர்ஸோடைய ஸ்பீச்சும் நம்ம வந்து தான் பார்த்தாச்சு. 3 பேர் ஸ்பீச்சில் எது உங்களுக்கு பிடிச்சது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.